ஒரு 27 வயசு பையன் ஐடியில் டிசிஎஸில் நல்ல சம்பளத்தில் இருக்கான். 2,00,000 வருஷத்துக்கு ஒரு 12,00,000 வருது. படிக்கும்போது நல்லா படிச்சிருக்கான், கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கான். இது ஒரு பையன் நல்ல பையன் சொல்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நல்லா சம்பாதிச்சா நல்ல பையன் சொல்லுவாங்க. ஸோ நல்லா சம்பாதிக்கிறான், படிக்கும் போதும் நல்லா படிச்சிருக்கான், இல்லாட்டி மெடல்லாம் வாங்க முடியாது. இவ்வளோலாம் பண்ணியிருக்கான், அப்புறம் ஏன் இல்லை புரியல. அப்புறம் ஏன் ஒரு பையன் இதுக்கு மேலே என்ன பண்ணி அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்? இதில் அப்பா அம்மா 2 பேரும் போலீஸு. இதை பண்ணவன் 21 வயசு பையன். ஒரு 21 வயசு பையன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்னா அவன் மனசில் எவ்வளோ விஷயங்களை புகுத்திருப்பாங்க. ஒரு போலீஸாக இருந்துட்டு 2 பேரும் போலீஸாக இருந்துட்டு சப் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு என்ன பையனோட மனசில் எதை விதைச்சிருக்கீங்க? அதுலேயும் அதாவது சுஜித்ன்றோட அக்கா அவங்களுக்கும் நம்ம கவினுக்கும் தான் அந்த லவ். ஸோ வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, வாங்க நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான். அந்த மாதிரி ஆசை காமிச்சு கூப்பிட்டு போய் என்னடா பண்ணியிருக்க? எப்படி இது வெளில வரத்துன்னே தெரியல. ஒரு பையனா எல்லா பசங்களுக்கும் அப்படி தானே. இப்போது லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் போயிட்டு பேசணும்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும், இருந்தால் தான் போயிட்டு தைரியமாக பேச முடியும். அந்த பேசுகிற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா நல்லா சம்பாதிக்கணும். ஸோ ஒரு சாதாரண பையனுக்கு இவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவர் நல்லா இருக்கான், அப்புறம் ஏன் என்னடா இது மாறுமா? இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்குமா? எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். இது ஒரு நியூஸ், கடந்து போயிடும், ஈஸியாக கடந்து போயிடும் அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு.